ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம். விசுவவாசு வருடம் தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2026 திங்கட்கிழமை, அஷ்டமி திதி. இன்றைய திதி, இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை வேளையாக இருந்தால் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நேயர் அஸ்த நட்சத்திரத்தினுடைய நேயர் சந்திராஷ்டமம். இன்றைய ஒரு சிறப்பு நாள் தை மாதம் வாஸ்து தை 12 வாஸ்து நாள். அஷ்டமி திதியாக இருந்தால் கூட வாஸ்து பகவான் ஒளித்திருக்கக்கூடிய அந்த நேரங்களில் வாஸ்து செய்வது ரொம்ப சிறப்பு. அது குறிப்பாக 10:40 11:10 வரை அந்த வீட்டிற்கான பூமி பூஜைகள் போடுவதற்கு மிக உகந்த நாளாக இன்றைய நாட்கள் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப குறிப்பாக இன்றைய நாள், அதாவது நாம் குடியரசு தின நாளாக கொண்டாடக்கூடிய நாள். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்: மேச ராசி. ஆக்கம், ஊக்கம், உற்சாகத்தினுடைய அமைப்புகள் ஏற்படும். குதூகலங்கள் இருந்தால் கூட சில நேரங்கள் குழப்பங்கள் வந்து முடியும். பயணங்களோடு கூடிய விஷயத்துடைய அமைப்புகள் சுபபலம் தரக்கூடிய வாய்ப்புகள். நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வண்ணங்கள் இருக்கும். பணவரவுகள் கொஞ்சம் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலம். ரிஷப ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு தனத்தினுடைய வரவினுடைய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருந்தால் கூட செலவின விஷயத்தின் அமைப்புகள் அதிகரிக்கும் பொருட்டுகளாக இருக்கிறது. பயணம் சார்ந்த விஷயத்தின் அமைப்பின் பொருட்டு காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் சிறப்பதனும் பங்குச்சந்தை நேயர்கள் நல்ல பலனை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, பக்தி பரவசத்தோடு காணப்படக்கூடிய நாட்கள். எடுத்த காரியங்கள் சுபங்களாக முடிவரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. தொழில் வளங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்கள். வெளிப்பயணம், பிரயாண விஷயத்தில் அமைப்புகள் ஆன்மீக விஷயங்களாக செல்லலாம். அரசு ஊழியர்களுக்கு சில நேரங்கள் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தை நேயர்கள் பதனத்தோடு முதலீடுகள் செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நிறைவு. பண விஷயத்தில் அமைப்புகளில் ரொம்ப பதனம். தொழில்துறை அமைப்புகள் அவ்வப்போது சில சர்க்கல்கள், எண்ணங்கள், கடினங்கள். கணவன் மனைவி இடையே மாற்றுத்தன்மைகளோடு கூடிய சில நேரங்கள் அசுபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரியவர்கள் உடல்நிலை விஷயத்தில் அமைப்புகளில் அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது. பங்குச்சந்தை நேயர்கள் சிறு முதலீடு சார்ந்த விஷயத்தில் அமைப்புகளை சற்று தவிர்த்துக் கொள்ளக்கூடிய காலம். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உதவி, ஹெல்ப்புகள் மற்ற விஷயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாட்கள். அதிகமான ஒரு சில விஷயங்கள் நடந்தால் கூட அது உங்களுக்கு உபத்திரங்களாக முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் பொருளாதார உத்திகளினுடைய விஷயங்கள் சிறு சர்க்கரை சந்திக்க வேண்டிய காலங்கள் இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று விரயங்கள் இருந்தால் கூட அதாவது உங்களுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து கொஞ்சம் சிறு பிரச்சனைகளை சந்திக்கும் நாட்கள் இருக்கிறது. பிரயாணம் சார்ந்த வாய்ப்புகள் சுபங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளில் சற்று கவனம். கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு உறுதியான மனப்பான்மையும், என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஆசைகள் இருக்கிறதோ அதை தெளிவாக செய்து முடிப்பதற்கான காலகிரகங்களும், என்ன சிந்தனைகளினுடைய விஷயங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. பயணம் சார்ந்த போக்குவரத்துகள் மற்ற விஷயத்தில் அமைப்பின் காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நேரம். பெரியோர்களினுடைய உடல்நிலைகள் மருத்துவத்தில் கவனிக்கக்கூடிய நாட்கள். அரசு பணிகள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல பலன் விகிதங்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, பாராட்டுகளினுடைய விஷயங்கள் குவியும். கணவன் மனைவி கூட ஒரு சில காரியங்களுக்கு பாராட்டுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரியோர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் கிடைக்கும் நாட்கள் இருக்கிறது. வெளிப்பிரயாணம் சார்ந்த விஷயத்தோட அமைப்பின் காலகட்டத்தை சற்று தவிர்க்கலாம். அதாவது உதவிகள் என்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நேரங்கள். நீண்ட தூரங்களில் இருந்து ஒரு நல்ல செய்திகள் காதுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாண விஷயத்தோட அமைப்பின் காலகட்டத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் போக்குவரத்து காலங்கள் கவனம். பங்குச்சந்தை நேயர்கள் நல்ல லாபம் ஈட்டலாம். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பணிவு, ஆக்கம், துணிவினுடைய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள். பெரியோர்களிடம் மனக்கசப்புகளில் இருந்த கணவன் மனைவியினுடைய காலங்கள், அந்த பெரியோர்களோடு நன்மதிப்புகள் பெறும் காலகட்டங்கள். விட்டுக் கொடுக்கக்கூடிய காலங்கள் இருக்கும். சகோதர பாக்கிய உறவுகள் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளாகவும், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தால் கூட ஆதாயம் தரும் வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, ஆர்வம், எண்ணம், சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய நாட்கள். செலவின விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும், கணவன் மனைவியிடையே எதிர்மறை போட்டி விஷயத்துடைய அமைப்பு நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலங்கள்.
எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப யோசித்து செயல்படுத்திக் கொள்வது உங்களுடைய நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாண விஷயத்தில் அமைப்பின் காலகட்டத்தில் முதலீடுகள் அல்லது வாகன விஷயத்தில் அமைப்புகளுக்காக செலுத்திக் கொள்வது பண்ணுவதை தவிர்ப்பது மிக நல்லது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு முதலீடுகளை சற்று தள்ளி வைக்கலாம். மகர ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு தெளிவு, சிந்தனை, அறிவாற்றல் போன்றவைகள் மேம்படும். கணவர் ஒருவருக்கொருவர் தனது சிந்தனைகளை கணவன் மனைவி பகிர்ந்து கொள்வது. மருத்துவத்துறையில் இருந்து அதாவது கொஞ்சம் பெரியவர்கள் விடுதலையாகலாம். கணவன் மனைவிக்கு கூட மருத்துவ செலவின விஷயங்கள் சற்று தொய்வாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் குதூகலமான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய நாட்கள். வெகு தூர விஷயத்தில் அமைப்புகள் இருந்து நல்ல செய்திகள் பெறும் வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தை நேயர்களுக்கு பணத்தினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்து செய்யணும். லாபகரம் சுமாராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலம். அரசு பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் அதாவது பிரச்சனைகளை லேசாக சந்திக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ரொம்ப கவனத்தோடு செயல்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு போட்டியினுடைய விஷயங்கள் எதிர்மறைகளாக நிகழும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், மற்றவர்கள் வழிகளிலிருந்தும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக தொழில், வேலை, சம்பாத்திய விஷயத்தில் அமைப்பின் காலங்கள், அரசு பணி அல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கப்படக்கூடிய பொசிஷன் அமைப்புகளில் ஜோதிட காலகட்ட விஷயங்கள் ஆங்காங்கே சில நேரங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் இருந்தால் அதை அப்படியே காது கொடுத்து கேட்காது கூட நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. எதையும் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காலகட்ட விஷயங்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு வரவுகளினுடைய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இருக்கும். செலவின விஷயத்தில் அமைப்புகள் கட்டுக்குள் வைத்தால் மீதங்கள் கிடைப்பதற்கு, சேர்த்து வைப்பதற்கு, பொருள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெரியோர்களினுடைய உடல்நிலைகள் மேம்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னல்கள் நீங்கி, இடைஞ்சல்கள் நீங்கி, அதாவது சில நேரங்கள் ஒரு சுபிட்சங்கள் கிடைக்கக்கூடிய நாட்கள். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல லாபங்கள் ஈட்டலாம். அதே நேரத்தில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. மாணவ கண்மணிகளை பொறுத்தளவிற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளோடு கூடிய கல்விஸ்தான விஷயத்தை ஆசிரியர்களிடமிருந்து நன்மதிப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள். இன்றைய நாட்கள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம் யூடியூப்பில் அந்த சேனல், அதாவது பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனல் வழியாக தான் இந்த ஒவ்வொரு நாள் ஜோதிடமும் இருக்கிறது. அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது 5 மணிலிருந்து 7 மணி வரை லைவ் செக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் கலந்துக்கோங்க அவசியம். நன்றி. வாழ்க வளமுடன்.